ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் 2 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தலைமுடி நல்லா கருப்பாக இருக்கும். அதே மாதிரி நரமுடி இருந்தால் கூட போயிடும். இப்போ லைட்டாக இந்த பருப்புலாம் வறுத்தோடனே 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். 10-15 பல் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிளேடும் மிக்சியோட பிளேடு சீக்கிரமாக போயிடும். இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியான மிளகாய், அதனால் 6-7 சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த பருப்புலாம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்தது. இப்போ நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடினா உங்கள் கையில் நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு கைப்பிடி அளவு உருவன கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். அந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறியாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கலாம். இப்போ இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட நான் சேர்த்துருக்குறேன். வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்களோட முடி நல்லா வளர்ச்சி அடையும். அதே மாதிரி நரமுடி இருந்தால் கூட போயிடும். சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.